ஆயுசு குறைச்சலா இருக்கு. ராத்திரி 12 மணிக்கு கட்ட விரல்ல பாம்பு கடிச்சவன் ஒரு தோட்டி கொண்டு மாத்திரையை கொடுத்தா, இது எப்ப பண்ணினேன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி பண்ணேன். எண்ணத்தால பச்சளைனால எங்க இருந்து பச்சளை கொள்ளடக்கரையில இருந்து கொண்டு வந்தேன். அந்த பச்சளை செடியை என்ன கொண்டு போய் காட்டுன்னா உன்ன கொள்ளடக்கரைக்கு அழிச்சுன்னு போயிட வேண்டியதான். அப்பவே அது மாதிரியா நிலையில இருக்கு. இவன் சொன்னான் முத்ரா ராட்சத்துல தலையில பாம்பு கடிச்சிருக்கு, எங்க பச்சளை எங்கேயோ ஹிமோத்பர்வத்தத்துல இருக்கு, அது மாதிரி இருக்கு நம்ம கத்தியும். அதனால நாம் தர்மத்தை அப்படி பண்ணணும். பெரியவாள் ஒரு பெரிய திட்டம் போட்டு நடத்துறாள், ரொம்ப ஆச்சரியமா பண்ணுவாள். அவா பண்ணினா அது நல்லா தான் அழகா அந்த விதிப்படிதான் பண்ணுவாள் ஆச்சரியாள். அதுல அந்த தர்மத்துல எல்லாரும் கலந்துக்கணும். ஆங்காங்கு அதுக்காக பெரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காள். அந்த புண்ணியம் ரட்சிக்கும். இப்படி கலிபுருஷனை நிகிரகம் பண்ணினாள். பரீட்சித்து ராஜ்யம் ஆண்டு இருந்தாள். ஒரு தினம் காட்டுல போய் வேட்டையாடிட்டு குதிரை மேல வந்தாள். அவருடைய ஆயுசுல இல்லாத பசிதாக அன்னைக்கு உண்டாச்சாம் 12 மணி வெயில்ல சித்திர மாசத்துல. என்ன அபூதபூர்வாக. இதுக்கு முன்னாடி அது மாதிரி பசிதாக இருந்தது இல்லையா? என்ன இப்படி பசியும் தாகமும் ஏற்பட்டிருக்கேன்னு பார்த்தாள். எங்கேயாவது குளமோ கிணறோ இருக்குமோன்னு பார்த்தாள். ஜலாசயமச்சாணாவிவேஷதமாஸ்ரமம். ஆசிரமத்துக்குள்ள போய் பூந்தாள். ஷமீகர்னு ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்துல. அங்க ரிஷி என்ன பண்ணிட்டு இருக்காள்? ததர்ஷமுனிமாசீனம் சாந்தம் நீலிதலோஜனம் பிரதிருத்தேந்திரிய பிராண மனோபுத்திமுபாரதம் ஸ்தானத்ரயாத் பரம் பிராப்தம் பிரம்மபூதமவிக்ரியம் விப்ரகீர்ண ஜடாச்சன்னம் ரௌரவேணாஜினேன ச விசுஷ்யத்தாளுருதகம் ததா பூதமயா. ஒரு மகர்ஷி எங்க உட்கார்ந்து இருந்தாள். ஜாகிரத் சொப்ன சுசுப்தியை தாண்டி நிற்கிறாளாம் அவள். அதுக்கு லயம்னு சொல்றது. ஆமா, பூஜா கோட்டி சமம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கோட்டி சமோ ஜப, ஜபகோட்டி சமம் தியானம், தியான கோட்டி சமோ லயாண்டாள். அவன் கோட்டி பூஜைக்கு சமானம் ஒரு ஸ்தோத்திரம். அப்படி மௌனமா இருந்து ஒரு நல்ல ஸ்தோத்திரங்களை ஜபிச்சா. ஸ்தோத்திர கோட்டி சமோ ஜப, கோட்டி ஸ்தோத்திரத்துக்கு சமானம் ஒரு ஜபம், காயத்ரியோ அல்லது வேறு மந்திரங்களையோ ஜபிப்பது. ஜபகோட்டி சமம் தியானம், கோட்டி ஆவர்த்தி ஜபம் மன்றத்தினால ஏற்படுற பலம் ஒரு முகூர்த்தம் தியானம் மன்றத்தால கிடைக்கும். தியான கோட்டி சமோ லய, கோட்டி தியான பலம் லயத்துக்கு. தியானத்துல நான் உள்ள பார்க்கிறேங்கிற விற்பி உண்டு, லயத்துல அந்த விற்பிக்கு நிரோதம் வந்த இடம் அது. நான் பார்க்கிறேங்கிறதும் மறந்து போயிடும். அப்படியே ஆகாசத்துல தொங்கரா போல நிக்கிற இடம் அது. அது அந்த லயம் ரொம்ப சக்தி. அப்படிப்பட்ட நிலையில இருக்காள். ஒரே இடியா மேல மாந்தோல் போச்சிருக்கு, தலையில ஜட்ட வரிசையா தொங்குறது. அப்படிப்பட்ட ரிஷியை போய் தீர்த்தம் தீர்த்தம்னு இவன் கத்தினான். அவர் காதல விழல. காதல எங்க விழும்? அவர் இங்கேயும் இருக்கார். ஸ்தானத்ரயாத் பரம்பிராப்தம் பிரம்மபூதம் அவிக்கிரியம். அவன் சரீரத்திலையும் விக்கிரியம் இல்லை, மனசுலையும் இல்லை. அப்படி இருக்காள். அப்படிப்பட்ட பிரபுட்ட போய் விசுஷ்ய தாளுகு உதகம் ததாபூதம் அயாச்சத பேசல. அப்ப என்ன நினைச்சான்? தன்னை என்னமோ அவமானம் பண்றதுக்காக அவர் கண்ண மூடிட்டு இருக்காரு நினைச்சானா. அவஜ்ஞாதமிவாத்மானம் மன்யமானசுகோப. தன்னை ஏதோ மதிக்கணும் நினைச்சு பண்ணிருக்கார் நினைச்சு பொய் சமாதியா நஜ சமாதியான்னு பார்க்கணும், பரீட்சை பண்ணணும்னு ஆத்துக்கு பரப்பு போற சந்தர்ப்பத்தில் வினிர்கச்சன் தனுஷ்கோட்சமதி மரிச்சு போன சர்ப்பம் ஒண்ணு கடந்துதான். சது பிரம்மர்ஷேரம் சேமுரகம் ருஷா வினிர்கச்சன் தனுஷ்கோட்ச புறமாகமதி. மறிச்சு பாம்பு ஒண்ணு கடந்துதான் காட்டுல. வில்லனுடைய நுனியினால அவர் தோல்ல போட்டுட்டு போட்டார். பாம்புன்னா படையும் கலங்கு. இவர் எங்கேயாவது பொய் சமாதியா இருந்தா கலங்கி எழுந்திருந்துடுவார்னு நினைச்சுக்கிண்டு அவர் அசங்கல்ல போட்டான். தஸ்ய புத்திரா அதி தேஜஸ்வினாள்.
இந்த ஷமீக்கருடைய புள்ள ஸ்ருங்கின்னு பேரு. அவன் கௌசிகி நதிக்கரை 10 மைலுக்கு அந்தாண்ட இன்னும் சில ரிஷிகுமாரோட கர்ப்பம் சமித்து புஷ்பம் பலம் கொண்டு வர போனவன் அங்க விளையாடிட்டு இருந்தான். அதுல ஞான திருஷ்டியினால ஒரு பையன் சொன்னா, என்னமோ பிரமாதமா விளையாடுறேடா ஸ்ருங்கி, இந்த க்ஷணத்துல உங்க அப்பா கழுத்துல ஒரு ராஜா சத்த பாம்ப போட்டிருக்காண்டா, அவனை உன்னால என்னடா பண்ண முடியும்னு காட்டாளா. தஸ்ய புத்ரோதி தேஜஸ்வி விஹரன் பாலகோர்பகைஹி ராஜ்ஞாம் பிராபிதம் சாதம் ஸ்ருத்வா தத்ரேதமப்ரவீதி. ரொம்ப அதி தேஜஸ்வின்னா, அனுச்சாரணா, 4 வேதம் அத்தியனம் பண்ணின ஞான தரிசனம் உள்ளவனா இந்த சின்ன பையன் ஸ்ருங்கி. அப்படியா ஆமாண்டான்னா அவனும் கண்ண மூடி பார்த்துவிட்டு, யுக்தஸ்ய சர்வதாபானம், இவன் இஞ்சானன், இவன் கண்ணை மூடினா தெரியுமா, கண்ணை மூடி பார்த்தான், சின்ன பையன் தானே. உடனே சபிச்சான். கௌஷிக்யாபௌபஸ்பிருஷ்ய வாக்வஜ்ரம் விசசர்ஜஹ. கௌஷிகி நதியில பாத பிரட்சாளனம் பண்ணி ஆச்சமனம் பண்ணி கையில ஜலத்தை எடுத்து எந்த பாம்பை மரிச்சு போன பாம்பு எடுத்து எங்க அப்பா கழுத்துல போட்டானோ அந்த பாம்புக்கெல்லாம் தலைவனான தட்சகன் 7ஆம் நாள் கடிக்கணும்னு வாரி ஜலத்தை வாரி இறைச்சானா. ராஜா இருக்கிற திக்க நோக்கி இதிலங்கிதமர்யாதம் சப்தமேஹனி ரக்ஷ்யதி ஸ்ம குலாங்காரம் சோதிதோ மே தத்ருஹம். வாரி அரைச்சாள். தாத துரோகம்னு அர்த்தம். எங்க அப்பாவுக்கு துரோகத்தை பண்ணின அந்த ராஜாவை போய் கடிக்கணும்னு வாரி அரைச்சு விட்டாள். உடனே அங்கிருந்து காய் கழுங்கு பழம் தர்ப்பம் சமித்த எடுத்துன்னு இங்க ஆசிரமத்துல வந்து பார்த்தாளாம். கழுத்துல பாம்பு தொங்கித்தான் ஹோன்னு அழுதாளாம். நான் புள்ள இருக்கிற போது அப்பா கழுத்துல தொங்குறதா பாம்பு. பிதரம் வாய விட்டு ஹோன்னு அழுதாளாம். அவர் சமாதி கலைஞ்சி பையனை பார்த்து காட்டாராம், என்ன முகத்துல தேஜஸ் குறைஞ்சிருக்க, யாரையா சபிச்சு புட்டியோன்னு காட்டாராம் அவர். உடனே சொன்னான், அவர் நல்ல அங்கிரசனுடைய வம்சத்துல பிறந்த தபஸ்வி, அவர் ஞான திருஷ்டினால காட்டார். உங்க கழுத்தை பாருங்கன்னா பார்த்தா பாம்பு இருக்கு, இன்னும் ராஜா போட்டானோன்னாள். ஆமான்னாள். அதுக்காக நீ என்ன சபிச்சேன்னாள். தட்சகன் கடிக்கணும் சபிச்சு விட்டேன்னாள். அட அஷடே, ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்காக ஒரு புண்ணிய புருஷன் பகவானை நம்பின குடும்பம்டாது. அப்படிப்பட்ட பாகவதனை சபிச்சு விட்டியே, இன்னமே அவனை உஜ்ஜீவிக்க பண்ண முடியாது என்னால கூட. அவன் போட்டா இவனுக்கு அப்புறம் வரவன் இன்னும் பெரிய பாப்பியா இருந்தா என்னடா பண்றதுக்கு இந்த பாப்பியே தேவையில்லையே நாளா. ததாரிய தர்மஸ்தீயம் வர்ணாஸ்ரமாச்சாரயுதஸ்த்ரீமயா ததோர்த்தகாமாபிநிவேஷிதாத்மனாம் சுனாம் கபீனாமிவ வர்ணசங்கரா. ததாரிய தர்மஸ்ச விலீயதே நிருணாம் வர்ணாஸ்ரமாச்சாரயுதஸ்த்ரீமயா ததோர்த்தகாமாபிநிவேஷிதாத்மனாம் சுனாம் கபீனாமிவ வர்ணசங்கரா. ஆரிய தர்மம் போயிடுமே. வர்ணாசிரம தர்மம் ஆரிய தர்மமாச்சே, அது வேத வீதமான தர்மமாச்சே. திரைமயான்னாள், வேதமயமாம். வர்ணாசிரம தர்மம் வேதமும் ஒண்ணாம். அது வேற இது வேற, அது வேற இல்லையாம். வர்ணாசிரம தர்மம் போனா போகட்டும், என்ன எல்லாரும் ஒன்னா போட்டா என்ன, ஒரு 10,000 குரங்கும் 10,000 நாயும் சேர்ந்தா என்ன கௌரி கல்யாணமா பாடும்? ஒண்ணுக்கு மேல விழுந்து புடுங்கிக்கும். சுனம் கபீனாமிவ வர்ணசங்கரா. வர்ணசாங்கரியம் ஏற்பட்டு கட்டு போடுமே பிரபஞ்சம். இன்னமும் ஜாதி சண்டைக்கு காரணங்களா? ஜாதி சண்டை காரணமா? ஒரு வயத்துல குடியிருந்த அண்ணனும் தம்பி சண்டை போட்டுக்கிறான், இதுக்கு ஜாத்தியா காரணம்? கீழத்தெரு மேலத்தெருன்னு சண்டை போடுறான், அதுக்காக கீழத்தெரு மேலத்தெரு ரெண்டையும் இடிச்சு போடுறதா? இதெல்லாம் வறுமையாவது காரணம். சண்டைக்கு என்ன காரணம்? அந்த மைக்கு தான்னாக்க மைக்கு என்ன பண்ணிட்டு பாவம். இப்படி ஏதாவது சம்பந்தம் இல்லாம சொல்றது. ஏன் தொண்டை கம்மி இருக்குன்னா குறுக்க ஒரு பூனை போச்சுன்னா சொல்றது. ஒரு சோனி பூனை போனதுனால தொண்டை கம்மி போயிடுமா என்ன? அது ஏதாவது இங்க ஒரு காரியத்தை உத்தேசிச்சு போறது குறுக்க வந்தாவன்னா
வரப்போறத காட்டுமே தவிர்த்து அதுக்கு இந்த பூனை காரணம் இல்லை. இந்த பூனைக்கு என்ன சக்தி இருக்கு? அதுக்கு அத்தனை சக்தி இருந்தா நம்மாத்துல இருந்து பாலை திருடுறது. அது மீட்டர் மாதிரி, சிவப்பு கொடி பச்சை கொடி மாதிரி. அது வரப்போறத காண்பிக்கிறது, ரயில் வரலாம் வரப்படாதுங்கிறத காட்டுறது.